போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதை பற்றி தான் இந்த ரீலில் பேச போகிறேன். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எல்லா மதர்ஸுமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் வந்து ஒரு நியூ பார்னை ஹேண்டில் பண்ண தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஓவர்வெல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, காரணம் இல்லாமல் எரிஞ்சு விடுவாங்க. ஆனால் அவங்களையும் அவங்க குழந்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. அப்பப்போ அவங்களே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க, ரீசனே இல்லாமல் சேடாக இருப்பாங்க. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். இது வந்து யூஸ்வலாக ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னரோ இல்லை ஒரு அதை புரிஞ்சுக்க தன்மை இருக்க ஒரு பெரியவங்க யாராவது வந்து அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாலே செட்டில் ஆகிடுவாங்க பேஷண்ட்ஸ். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் அவங்க நினச்சிப்பாங்க நம்ம குழந்தைய நம்ம சரியாக பார்த்துக்கலன்ற கில்ட்டில் இருப்பாங்க. ரொம்ப சோகமாக அழுவாங்க. தே வில் நாட் பி ஏபிள் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். அவங்க சரியாக சாப்பிடாம போகலாம். குழந்தைங்க கேர் பண்ணுறதும் சிலதெல்லாம் அஃபெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேபியும் தண்ணியும் பார்த்துக்க முடியாத அளவுக்கு அவங்க டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை முடியாத அளவுக்கு சோகமாக இருக்காங்க, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி எப்போ பார்த்தானே அழுதுகிட்டே இருக்காங்கன்னா இது பேர் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இவங்களை வந்து கம்பல்சரியாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும். டீம் ஆஃப் மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ், கைனகாலஜிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ப்ளஸ் ஃபேமிலியோட சப்போர்ட் இதெல்லாம் தான் உங்களை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வர முடியும். போஸ்ட்மார்ட்டம் சைக்கோஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ங்க. ஆல்ரெடி ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இல்லை அவங்க ஃபேமிலியில யாருக்காவது மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஹாலுசினேஷன்ஸ், தேவையில்லாமல் கத்துறது, குழந்தைய ஹார்ம் பண்ணுறது, அவங்கள ஹார்ம் பண்ணிக்கிறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இது ஒரு அப்நார்மலிட்டி, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை போய் ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.